எல்லாருக்கும் வணக்கம். April 4 தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அனௌன்ஸ் பண்ண ஜாப் ஓப்பனிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1300 ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி நம்மளோட டுடே பிளிஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இனி தினமும் 2-3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நீங்கள் இப்போவே நம்ம டுடே பிளிஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்குங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதுங்க, நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம். அண்ட் ஒரு சின்ன அப்டேட்டுங்க, உங்களுக்கு ப்ரைவேட் ஓப்பனிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போது கூகுளில் TNUSRBன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கும் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த டாக்குமெண்ட்டை டீட்டெயில்டாக இந்த ஓப்பனிங்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல இந்த பொசிஷன் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மென், விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணது பாருங்கள், இன்னைக்கு 4th April 2025 தான். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 May 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 13 May 2025 தான் கடைசின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கு மேலே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ரெகுலர் 1299 அண்ட் 53 ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத பார்த்துடலாம். தாலுக் எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா மென் வந்து 564ம் விமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 279 இருக்குது. அதுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 933 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஆர்எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா மென்னுக்கு 255 அண்ட் விமனுக்கு 111 கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 363. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1299 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 53 ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். கேண்டிடேட் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த மாதிரி பேட்டர்னில் படிச்சிருக்கணும்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. 10th, then 12th, தென் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு பேட்டர்னில் நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். இதில் பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி, டிஎன்சி ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோஸ்க்கு பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ எக்ஸ் சர்வீஸ் மேன் தென் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் கம்யூனல் ரிசர்வேஷனை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் தனித்தனி பர்சன்டேஜஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்டா டீட்டெயில்ஸ். இதில் ஓப்பன் கோட்டா எவ்வளோ, டிபார்ட்மெண்டல் கோட்டா எவ்வளோ, ஸ்போர்ட்ஸ் கோட்டா எவ்வளோன்னு டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் இதில் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே இருக்கிற 16 ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இதில் எதிலாவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்றதையும் இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல பாருங்கள், தமிழ் லாங்குவேஜுக்கு 100 மார்க்ஸாகவும், மெயின் எக்ஸாமுக்கு 70 மார்க்ஸும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு 15 மார்க்ஸும், வைவாக்கு 10 மார்க்ஸ், தென் ஸ்பெஷல் மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா 5 இவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்
ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். இதில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு மொத்தம் 100 கொஷின் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு 100 மார்க்ஸ். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour 40 minutes இருக்கும். இதிலிருந்து நீங்கள் மினிமம் 40 மார்க்ஸ் ஆச்சும் நீங்கள் இதில் எடுத்துருக்கணுமா. தென் பார்ட் 2 மெயின் ரிட்டன். இதில் உங்களுக்கு மொத்தம் 60 கொஷின் இருக்கும். அதுக்கு 30 மார்க்ஸ். இதில் நீங்கள் மினிமம் 25 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதில் ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி இதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் டெஸ்ட். மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 7 minutesக்குள்ளே 1500 meters ஓடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே விமனுக்கு பாருங்கள் 2.3 minutesக்குள்ளே 400 meters ஓடணும்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் எல்லாருக்குமே 8 minutesல 1500 meters ஓடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வழியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி இதில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ இது போல் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுற எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியும் நம்மளோட டுடே பிரிஸ் சேனல் தான் உங்களுக்கு இனி நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே நம்ம டுடே பிரிஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் எங்களை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். தென் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.